வீடியோல MySQL வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு Chrome browserக்குள்ள போங்க. இதுல போயிட்டு இதுல வந்து MySQL install MySQL whatever. ஓகே. ஸோ MySQL கொடுத்தீங்கன்னா MySQL ஓட அஃபிஷியல் வெப்சைட் போகும் www.mysql.com. அதுக்குள்ள போயிட்டு இங்க டவுன்லோட்ஸ் மேல இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த MySQL கம்யூனிட்டி டவுன்லோட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து இங்கே இருக்கா MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ். இது இங்கே போயிட்டு ஓகே. ஸோ இதில் வந்து இதை இப்போ கரண்ட் வெர்ஷன் ஸோ 8.0.36. ஸோ இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். மேலே இருக்கல இதையும் இன்ஸ்டால் பண்ணலாம், சாரி டவுன்லோட் பண்ணலாம், இதையும் டவுன்லோட் பண்ணலாம். மேலே இருக்கிறது வந்து அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணும். இது என்னன்னா எல்லாத்தையுமே இப்பயே டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் அப்போ இன்டர்நெட் தேவை. ஓகே. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கீழே கிட்டே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பெட்டர் ஆப்ஷன். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட்ஸில் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ சூஸ் பண்ண சொல்லு. சூஸிங் எஸ் செட்டப் டைப் சர்வர் ஒன்லியா, கிளைண்ட் ஒன்லியா, இல்லை ஃபுல்லாக வேணுமா? ஸோ நீங்கள் சர்வர் ஒன்லி கூட கொடுக்கலாம். பட் வந்து கஸ்டமைஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன். ஓகே. கஸ்டமைஸ்னா எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் வித் கஸ்டமைஸ். ஸோ கஸ்டம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இங்கே இங்கே காமிக்குதா ஒரு 3 ஐக்கான் மாதிரி காமிக்குது. இது வந்து சர்வரில் என்ன வேணும், அப்ளிகேஷனில் என்ன வேணும், டாக்குமெண்டேஷனில் என்ன வேணும். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எதெல்லாம் வேணுமோ அதை சூஸ் பண்ணி இந்த இருக்குள்ள ஒரு ஆரோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு அது ஆட் ஆகிடும். ப்ராடக்ட் டு பி இன்ஸ்டால்டு. ஓகே. ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவை SQL சர்வர். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினே வாங்க. அட்லாஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா அட்லாஸ் இருக்கும். MySQL சர்வர். ஸோ 8.0.36 இது தேவை. ஸோ அதை சூஸ் பண்ணி இந்த ஆரோ கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சா. ஸோ இது இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிட்டு நமக்கு ஒர்க் பெஞ்ச் தேவை. ஸோ ஒர்க் பெஞ்ச்னா இதான் MySQL ஓட அஃபிஷியல் GUI. ஓகே. ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கினே வாங்க. ஸோ கடைசியாக MySQL ஒர்க் பெஞ்ச் 8.0.36 அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம். நெக்ஸ்ட் ஷெல்லும் தேவை. ஸோ ஷெல்லையும் அதே மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவையில்லை. ஓகே. ரவுட்டர். நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து சில வாட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நாட் கம்பல்சரி. ஸோ ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுக்காக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா சாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் அந்த உங்களுடைய GUI. ஓகே. அதுலேயே அது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இதையும் நான் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து நாட் கம்பல்சரி. ஓகே. மேலே 3 இருக்குல்ல இதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தேவை. இதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அடிஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸோ இப்போ இன்ஸ்டால் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ நம்ம அங்கே சூஸ் பண்ணது எல்லாமே இங்கே வருதா. சர்வர், ஒர்க் பெஞ்ச், ஷெல், டாக்குமெண்டேஷன், சாம்பிள் அண்ட் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸிக்யூட். ஓகே.
ஸோ எல்லாமே என்னாச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நெக்ஸ்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்னது, ஸோ இது டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டரா இல்லை வந்து சர்வர் கம்ப்யூட்டரா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் தான். ஸோ டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர் டிஃபால்ட் போர்ட் இது. ஓகே, MySQL டிஃபால்ட் போர்ட் அப்படியே இருக்கட்டும், நாட் அன் இஷ்யூ. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே 2 கேட்குதா, இது என்னது, யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் என்கிரிப்டர். ஓகே, ஸோ இது வந்து யூஸ் லெகசி அத்தன்டிகேஷன். ஸோ லெகசினா இந்த ஓல்டர் வெர்ஷன் MySQL 5னா ஓல்டர் வெர்ஷனில் யூஸ் பண்ணாரா லெகசினா சொல்லுவாங்க, முன்னாடி இருந்தது. ஓகே, ஸோ ஓல்டர் வெர்ஷனில் யூஸ் பண்ண என்கிரிப்ஷன் அதை யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து புதுசாக இருக்கட்டு யூஸ் பண்ணலாமா, ஸ்ட்ராங்கர் இது வந்து நியூ. ஸோ ரெக்கமெண்டரி தான். ஸோ அதையே கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ரூட் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட். ஸோ MySQL ரூட் அக்கௌண்ட் வந்து அதான் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். எப்படி உங்கள் சிஸ்டமில் ஏகப்பட்ட யூசர் இருந்தாலும் ஒரு யூசர் அட்மின் யூசருக்கு தான் வந்து ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். அந்த மாதிரி இந்த ரூட் அக்கௌண்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ். ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த பாஸ்வேர்டு வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ இது எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துட்டீங்கன்னா ரீசெட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பாஸ்வேர்டை ப்ராப்பராக கொடுங்க, எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், அதுக்கப்புறமா அகைன். ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, அகைன் நெக்ஸ்ட். ஸோ ஃபினிஷ். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அங்கே கொடுத்தீங்களா ரூட் யூஸருக்கான பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் திரும்பி அகைன் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்து செக் கொடுக்கணும். ஓகே, இன்கேஸ் பாஸ்வேர்டு எப்படி ஃபர்காட் பண்ணிட்டீங்கன்னா அது ரீசெட் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியாது, பட் அது ரீசெட் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் லேட்டர் ஆன். இன்கேஸ் அதை ஃபர்காட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, செக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் கனெக்ஷன் சக்சீடட். ஓகே, சப்போஸ் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸிக்யூட். ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட். சால்தான். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்தா என்ன ஓப்பன் பண்ணா ஸ்டார்ட் MySQL ஒர்க் பெஞ்சும் MySQL ஷெல்லையும் இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணும். ஓகே, ஸோ ஃபினிஷ். ஸோ ஷெல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒர்க் பெஞ்ச் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஷெல் இப்போ தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் பெஞ்ச் லெட்ஸ் ஓப்பன். ஸோ இதான் உங்களுடைய ஒர்க் பெஞ்ச். இதான் உங்களுடைய அதுவே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அது ஒரு ரூட் யூசருக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதை பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த ரூட் யூசர் பாஸ்வேர்டு இங்கேயும் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதான் உங்களுடைய கொரே எடிட்டர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கான அவுட்புட் வரும், இங்கே இன்பிட்வீனாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு டேபிளுக்கான ஸ்கீமா. ஓகே, டேபிள்ஸ், டேட்டாபேஸ், இது வந்து டேட்டாபேஸ், அதில் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் இதெல்லாம். ஓகே, இதில் சிட்டின்ற டேபிள் இருக்குது, கண்ட்ரி. ஸோ இதான் உங்களுடைய GUI. ஓகே.